ஜெய் வராகி குண்டலிபுரவாசனி சண்டமுண்ட விநாசனி பண்டிதஷ்ய மனோன்மணி வராகி தாயே நமஸ்துதே. ஜெய் வராகி. வராகி பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வராகி அம்மாவுடைய வழிபாட்டிலே முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது வாராகி அம்மாவுடைய வராகி மாலை அப்படி என்னும் பாடலை பாடுவது. இந்த வராகி மாலை என்னும் பாடல் வாராகி அம்மாவுடைய கீர்த்தியையும் அவளுடைய பராகரத்தையும் அவளுடைய பெருமைகளையும் வாராகி அம்மாவை வணங்குவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வராகி மாலை என்னும் பாடலை சோழ படையிலே தளபதியாக இருந்த வீரை கவிராஜ பண்டிதர் அப்படி என்னும் ஒரு மகான் இந்த வராகி மாலை என்னும் பாடலை இயற்றி நமக்கு அருளியிருக்கிறார். சமஸ்கிருதத்திலே மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள், சொல்ல முடியாதவர்கள் இந்த வராகி மாலை பாடலை பாடினால் மட்டுமே போதும். ஒவ்வொரு பாடலும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களுக்கு ஒப்பானது. ஒவ்வொரு பாடலும் பாடுவது மூலமாக ஒவ்வொரு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான பாடலை தேர்ந்தெடுத்து கூட வராகி அம்மாவுடைய வழிபாட்டில் வச்சு அவள் சன்னதியிலே அவள் முன்னாடி பாடி வழிபாடு செய்து வந்தால் அதற்குண்டான பலனை அம்பாள் பரிபூர்ணமாக கொடுப்பார். இந்த வராகி மாலையை படிக்கும் பொழுது உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் அவசியம் இருக்க வேண்டும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வராகி மாலை என்பது அதை பாடி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அம்பாள் உங்களுக்கு கொடுத்து அருள்வார். இந்த பாடலை 32 பதிகங்களாக முக்கியமாக 32 பதிகங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுத்து நீங்கள் பாடும் பொழுது இந்த 32 பாடலுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன அர்த்தம், அதை பாடுவதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படி என்பதெல்லாம் இந்த வீடியோவில் நாம தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல வாராகி மாலையில முதல் பாடலாக வருவது இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் பொறுமணி நீலம் கைகோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமமும் திருமேனியும் பச்சை மாணிக்கமே மரகத நாமமும் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஜெய் வராகி. இந்த பாடல்ல கவிராச பண்டிதர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கின்ற வாராகி அம்மாவை அவளுடைய திருமேனியை நவரத்தினங்களுக்கு ஒப்பாக இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். வாராகி அம்மாவுடைய திருப்பாதங்களை புஷ்பராகம் என்றும் அவளுடைய திருமேனியை மரகதம் என்றும் அவளுடைய
பராகரத்தை அளிக்கக்கூடிய அந்த கோரப்பல்லை முத்துக்கள் என்றும், அம்பாளுடைய அந்த கடைக்கண் விழியை நீலக்கல் என்றும், அவருடைய காதை கோமேதகம் என்றும், அவளுடைய நகங்களை வைரம் என்றும் வீர கவிராஜ பண்டிதர் வாராகி அம்மாவுடைய திருமேனியை நவரத்தினங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பதின் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் என்று கேட்டீங்கன்னா, இந்த நவ கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், நவக்கிரகத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து நீங்கவும் இந்த வாராகி மாலையில முதல் பாட்டாக வரக்கூடிய இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை பயபக்தியோடு, உள்ள தூய்மையோடு, உடல் தூய்மையோடு வாராகி அன்னையின் முன் நின்று அவளிடத்திலே இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நவ கிரகத்தால் ஏற்படும் அத்தனை தோஷங்களும் விலகும். காரிய தடைகள் விலகி நவகிரகத்தால் நன்மைகள் ஏற்படும். அந்த நவகிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனையும் விலகும். இப்படி வாராகி அம்மாவுடைய இந்த வாராகி மாலை பாடலை பாடி அவளினுடைய அருட்களாட்சத்தை பெற வேண்டுகிறேன். மேலும் மற்ற பாடல்களும் அதை பாடுவதால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் ஒவ்வொரு பதிவாக தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.